என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓப்போ R17 Pro இந்த ஃபோன் டிசம்பர் 4 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இப்போவே ஓப்போ இதில் அந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இருக்குது, நிறைய அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் கூட ஃப்ரண்ட் பேஜில் ஓப்போ R17 Pro இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வலையில எல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த ஓப்போ R17 Pro நல்ல ஃபோனாக இல்லையா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது அவங்க கொடுத்துருக்கிற ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஓப்போ R17 Pro ஃபுல் தியரட்டிக்கல் ரிவ்யூ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட லுக்ஸ் அண்ட் பிசிக்கல் அப்பியரன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது உண்மையிலே ஒரு குட் லுக்கிங் ஃபோன் தான். நல்ல ஸ்லீக்காக கர்வியாக தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லுக்ஸ், அந்த கிரேடியன் கலர் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஹை குவாலிட்டி ஃபோனோட ஃபீலிங் நம்மளுக்கு வரும். பவர் பட்டனை ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக்கர்ஸ் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதை நிறைய விதமாக சொல்லுவாங்க. சிலவங்க வாட்டர் டிராப் நாட்ச்னு சொல்லுவாங்க, சிலவங்க டியூ டிராப் நாட்ச்னு சொல்லுவாங்க, சிலவங்க ரெயின் டிராப் நாட்ச்னு சொல்லுவாங்க. அந்த நாட்ச்ல ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராக்கு கொஞ்சம் மேல பெசல்ஸ்ல சின்னதா ஒரு இயர்பீஸ் கிரில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே ஸ்பீக்கர் கிரில்ஸும் இருக்கு. சிம் கார்டு போர்ட்டும் அங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்லேயே எனக்கு இதோட பேட்டரி தான் ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சது. அதோட 3700 mAh பேட்டரினாலயோ இல்லை சூப்பர் ஒர்க் ஃபிளாஷ் சார்ஜிங்னாலயோ இல்லை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுல 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3700 mAh ஒரே பேட்டரியா கொடுக்காம 1850 mAh பேட்டரி பிளஸ் 1850 mAh சொல்லி மொத்தமா 3700 mAh. ஆனா 2 பேட்டரி அதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது ஏன் அவங்க பிரிச்சு கொடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி இது 2 பேட்டரியா இருக்கிறனால இதோட சார்ஜிங் ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு சொல்றாங்க. சார்ஜிங் ஃபாஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம 2 பேட்டரியும் ஒரே நேரத்துல ஹீட் ஆகாதனால பேட்டரியில இருந்து பவர் டிஸ்சார்ஜ் ஆகுறதும் ரொம்ப ஸ்லோவா டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நான் கூட இவங்க சும்மா தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். இவங்க கொடுத்துருக்கிற இந்த வூக் ஃபிளாஷ் சார்ஜர் பாத்தீங்கன்னா 50 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 10 வோல்ட் 5 ஆம்பியர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ்ங்கிறது உண்மையிலே ஒரு இன்சேனான நம்பர். ஸோ ஓப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவோ OC ஃபிளாஷ் சார்ஜரால 10 நிமிஷத்துல 0 to 40% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிவ்யூ பண்ணதுல 0 to 40% உண்மையிலேயே 10 மினிட்ஸ்ல ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல 74% வரைக்கும் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல 96% வரைக்கும் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ 30 மினிட்ஸ்ல உங்களால உங்க போனை 0 to ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்க்க போற அடுத்த ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 710 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோ-கோர் ப்ராசஸர். ஸோ நான் ஏற்கனவே இந்த ப்ராசஸர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்ல எந்த ப்ராசஸர் சிறந்தது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதை நீங்க பார்க்கலன்னா மேல கார்டில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ இந்த Snapdragon 710 பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்டோ-கோர் சிப்செட். ஸோ இந்த Snapdragon 710 ரெண்டு ஃபோன்ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Mi 8 SE லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது இந்தியாவில் லான்ச் ஆகல. அண்ட் Nokia 7.1 அதாவது Nokia X7 சொல்லி சைனால லான்ச் ஆன ஃபோன் கூடிய சீக்கிரமே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதுலேயும் Snapdragon 710 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது Snapdragon 710ல வரப்போற 3வது ஃபோனாக தான் இருக்க போகுது. அண்ட் Snapdragon 710 உண்மையிலே ஒரு யூனிக் ப்ராசஸர் தான். ஆனால் இந்த ஃபோனை வாங்க வேணான்னு சொல்றதுக்கும் இது ஒரு காரணம். அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். அண்ட் இது சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது Android 8.1 பேஸா வச்சு ColorOS 5.2ல ரன் ஆகுது. ColorOS பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது உங்க ப்ரிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. நான் பெரிய ColorOS ஃபேன் எல்லாம் கிடையாது. ColorOSங்கிறது ஒரு அன்ஆப்டிமைஸ்ட் OS தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது ColorOS இன்னும் நிறைய ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம்னா Snapdragon 845 மாதிரி ஹை அண்ட் டிவைசஸ் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இது Snapdragon 600 சீரிஸ்க்கு அளவு கம்மியாகவும் இருக்காது. ஏன்னா Snapdragon 710 ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸர். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.4 inch ஃபுல் HD + AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டா, கலர்ஸ்லாம் ரொம்ப பஞ்சியாக தான் இருக்கு. ஃபோனில் எங்கேயுமே பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத உடனே நீங்கள் நினைச்சிருக்கணும், ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு இன்னோவேட்டிவான விஷயம் தான். ஏன்னா வெகு சில ஃபோன்களில் மட்டுமே இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி இருக்குது. அதுவும் பாதிக்கு மேலே ஓப்போ, விவோ, OnePlusல மட்டும்தான் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா Xiaomi அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குற, மறக்காம போய் பாருங்க. அண்ட் ஒரு முக்கியமான அட்வைஸ், இப்போ இறங்குற ஃபோன்ஸ்ல எல்லாம் 2 கேமரா, 3 கேமரா, 4 கேமரா வச்சு இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமரா பார்த்த உடனே ஐயோ 3 கேமரா இருக்கேன் நீங்க உடனே போய் வாங்கிடக்கூடாது. ஏன்னா அதில் என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கிறது முக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஓப்போ R17 Pro. அதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 3 கேமராக்கும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் தான் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே இதில் தான் இருக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 20 மெகா பிக்சல் கேமரா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி லைட்டிங் மாதிரிப்பட்டது. சும்மா ஃபோட்டோ எடுக்கிறப்போ அதில் தேவையான நம்மளுக்கு ரெயின்போ கலர்ஸ்லாம் வர மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்காக தான் இந்த 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு TOF 3D லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை உங்களால் 3Dல ஸ்கேன் பண்ணி அதை உங்களால் 3D மாடலிங் பண்ண முடியும். ஸோ நம்ம தேடிட்டு இருந்த 2 லென்ஸுமே இல்லை, டெலிஃபோட்டோ லென்ஸும் இல்லை, வைட் ஆங்கிள் லென்ஸும் இல்லை. ஓகே, இந்த 3D லென்ஸ் எல்லாம் கொடுக்குறது ஒரு இன்னோவேட்டிவான விஷயம் தான். இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வைட் ஆங்கிள் அல்லது ஒரு டெலிஃபோட்டோ ஏதாவது ஒரு லென்ஸ் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு மைண்டில் என்ன தோணிருக்கும்? சரி, ஒரு டீசெண்டான ஃபோன் தானே, நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல டீசெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்ல டீசெண்டாக தான் இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது, நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தே கிடையாது. 44,000 ப்ரைஸ் டேக் வச்சிருக்காங்க. ஓப்போ மாதிரிப்பட்ட ஒரு பிராண்ட்லேருந்து 44,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்னாப்டிராகன் 710 இருக்கிற ப்ராசஸர் வாங்கணுமான்னு கேட்டால் வாங்கவே வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் பேசாமல் OnePlus 60 வாங்கிட்டு போயிடலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்னோவேட்டிவான டெக்னாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். டீசெண்டான ஃபோன் தான். ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபேன்சி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஆனால் ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஃபோன் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணி வச்சு நிறைய வியூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன். தேங்க்யூ.